பாராம். இந்த கட்டை ரொம்ப தாக்கத்தையாக இருக்கணும். இது ரொம்ப விலையோ இந்த கட்டை பார்த்துக்கிறியா? இங்கே வச்சுட்டு போகிறேன். சரிண்ணா. சரி, நம்ம பாத்ரூம் போயிட்டு வருவோம். கட்டை நான் திரும்ப टाइगर का हुक्म। வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை. நீங்க எங்க இருக்கீங்க? 4th ஃப்ளோர்ல இப்பதான் வந்திருக்கேன். ஓகே, என் பேர் பீம். இப்பொழுது மட்டும் எதற்காக சோகமாக இருக்கிறீர்கள்? பீமா ஒரு ராமியம் பார்த்தா எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்றால் அவர்கள் இன்னும் சில நேரங்களில் இருந்து இருக்கப் போகிறார்கள். அவர்கள் என்னால் தடுக்க முடியாது. ஏனென்றால் அங்கு இருப்பது என்னால் கூட அடக்க முடியாத ஒரு அரக்கன். அவன் நீங்க இருக்கிறது சாதாரண உலகமே இல்லை. நீங்க என் உலகத்துக்குள்ள இருக்கீங்க. எனக்கு உங்க 2 பேர்ல யாராவது செத்தே ஆகும். அது நீசாவரியோ இல்ல ஈசாவரியோ. 2 பேர்ல யாரு செத்துக்குமா? நீ சண்டை போட்டு சாவீங்களோ இல்ல விட்டு கொடுத்து சாவீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க 2 பேர்ல கண்டிப்பா ஒரு உயிராது எனக்கு வேணும். அதனால சீக்கிரமா. யான் எனக்கு தெரியாது. நீ செத்தா நான் உயிரோட இருப்பேன். எனக்கு வழி தெரியல. அப்பவா மோதி பார்த்துடலாம். உங்ககிட்ட விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். ஏன்னா நீங்க இப்ப சாவலாம் போற
எதுக்குடா கொன்ன? ஒன்னையும் முட்டாளைக்கு கொன்னுட்டானா? நீங்க 2 பேரு தர்மமா சாவல, அதர்மத்துல சூழ்ச்சியில துரோகத்துல இறந்து போயிட்டீங்க. நீங்க செத்துது காரணம் அந்த அரக்கன் தான். அவன் இந்த மாதிரி பல பேரை பண்ணியிருக்கான். ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவனும் ஒரு காலத்துல மனுஷனாக தான் இருந்தான். என் கிட்ட வந்து வரம் கேட்டு ஒற்றுமையா இருக்காங்களா தான் எனக்கு சாவு அப்படின்னு சொன்னான். அதனால தான் ஒற்றுமையா இருக்க எல்லாருமே வலிச்சுட்டே இருக்கான். நீங்க வரைக்கும் நிறைய பேர் அழிச்சிருக்கோம். ஆனா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு வந்து திரும்ப சோகத்துக்கு தான் போயிடணும். ஆனா உங்க 2 பேர் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீங்க ஒரு 2 பேர் கண்ணுல நெருப்பும் தண்ணியுமா தெரிஞ்சது. உங்க 2 பேரால தான் அழிக்க முடியும். அதனால உங்க 2 பேரையும் நான் திரும்ப பூமிக்கு அதே இடத்துல நீங்க எப்போ துரோகத்துல செத்தீங்களோ அதே நேரத்துல உங்களை திரும்ப அனுப்புறேன். உங்களை விட பயங்கரமான சக்தி அவன் காத்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியும் நீங்க 2 பேரும் கண்டிப்பா வருவீங்கன்னு. ராம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். நீ இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது பீம் கிடையாது. அவன் சின்ன வயசுல கார் ஆக்சிடென்ட்ல இருந்தவன் உன் ஃப்ரெண்டு அருண் தான். அவன் கார் ஆக்சிடென்ட்ல இருந்தோன்னு எல்லாமே மறந்துட்டான். அதனால தான் உங்களை யாருன்னே அவனுக்கு தெரியல. உனக்கும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் அவனை அடிக்கணும். மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள இப்போ ஒரு முக்கியமான சக்தி இருக்கு. அதை பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்க சக்தியை வெளியே கொண்டு வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அழிக்கணும். நீங்க வருவீங்க எனக்கு முன்னாடியே தெரியும். இது வரைக்கும் நிறைய பேர் இதே மாதிரி தான் அவனுக்கு தூத்துக்கல. இந்த முறை நீங்களும் அதே மாதிரி தான் தூக்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இந்தாங்க, ரொம்ப வெளிச்சத்தை கொண்டு வர. இதான் அவனை அழிக்க சரியான நேரம். எப்படியோ அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த அரக்கனை அழிச்சிட்டாங்க.